இன்றைக்கி தொழில் வாய்ப்பில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுல பணம் முதலீடு இல்லாமல் என்ன தொழில் பார்க்க போகிறோன்னா ஷேரிங் டாக்குமெண்ட்டு. ஷேரிங் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் வேணும். ஆனால் பேங்க்கில் உங்களுக்கு லோன் கிடைக்காது, என்பிஎஃப்சியில் உங்களுக்கு லோன் கிடைக்காது, உங்களுக்கு தொழில் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் நலிவுற்று இருக்கீங்க. அதனால் நீங்கள் கடன் வாங்கினாலும் வட்டி கட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுதான் சூழ்நிலை. ஆனால் உங்கள்கிட்ட சொத்து மட்டும் இருக்குது. ஒரு 1 இயர் கழிச்சு 2 இயர் கழித்து நீங்கள் அதை திருப்பிக்குவீங்க. இதுதான் உங்களோட சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு ஒரு பேங்க் வட்டி ரேட்லேயோ இல்லை குறைந்த வட்டிக்கு தனியார் ரேட்லேயோ ஒரு பணம் வேணும். அந்த பணம் உங்களால் கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு சொல்ல முடியாத சூழ்நிலை, இல்லை கட்டவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை. ஆனால் சொத்தை ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பிக்கலாம், இல்லை ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை மாறும், இல்லை அந்த டைம் வரைக்கும் வாங்கிட்டோன்னா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இடம் வச்சுருக்கவங்க, பில்டிங் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க போய் ஃபைனான்ஸ் கேட்டா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருப்பி கட்டக்கூடிய திறமை இல்லை, இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடு இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி பேர் ரொம்ப கெட்டு கிடக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே தட்டி கழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சூழ்நிலை வர்றப்ப அந்த நபருக்கு பண தேவை அதிகமாக இருக்கிறது. அவருக்கு பணம் வேணும், 1 கோடி வேணும், 50 லட்சம் வேணும், 2 கோடி வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் ஷேரிங் டாக்குமெண்ட்டு. அந்த மாதிரி ஷேரிங் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ், இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்னால் 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 50 கோடி, 100 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஃபினான்சியர்ஸ் தயாராகவே இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நான் பணம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அதனால் அந்த மாதிரி கஸ்டமர் கூட உங்களை கனெக்ட் பண்ணி என்னால் கடன் வாங்கி கொடுக்க முடியும். உங்களுக்கான வட்டியை நீங்கள் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை அவங்கள கட்ட சொல்லி உங்கள் டாக்குமெண்ட்டை சேஃபாக என்னால் திருப்பி வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரிலையபிளாக என்னால் சேர்த்துக்கூடிய நெட்வொர்க் என்கிட்ட இருக்குது. ஆளுங்க அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 7335449995 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் நேம் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு மெசேஜ் போடுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மூலமாகவும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இது சென்னை லொக்காலிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா, டவுனுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல. அப்படி சென்னை லிமிட் இல்லைனா திருவள்ளுவர் மெயின் டவுனு, காஞ்சிபுரம் மெயின் டவுனு, செங்கல்பட்டு மெயின் டவுன், இந்த 3 ஏரியாவிலும் பண்ணலாம். மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 லேக்ஸ்லேருந்து நம்ம 5 கோடி வரைக்கும் இதை பண்ண முடியும். 15 நாளில் பண்ணலாம். இஃப்கேஸ் சில பேர் டாக்குமெண்ட் பேங்க்கில் வச்சுருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் அவங்கள பேங்க்லேயோ இல்லை தனியாரில் அதிக வட்டி இருந்தால் கூட அந்த கேஸ் நம்மளால் எடுக்க முடியும். அது நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இது எல்லாமே கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான். அதனால் நீங்கள் பர்சனலாக அந்த லொக்காலிட்டி, அந்த பர்சன், அவங்களோட ப்ரொஃபைல், அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.